Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 13, line upon line 3. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 13வது பிரசன்டேஷன், லைன் அப்பான் லைன் 3ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இதோ இந்த கடைசி காலத்திலே எங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த சத்தியம் கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த சத்தியத்தின் புரிதலை அவர்களுக்கு கொடுத்தருளும் பிதாவே. மேலும் இந்த சத்தியத்தை பேசப்போகிற என்னுடனும் நீ கூட இருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசும்படி நான் உதவி கேட்கிறேன் பிதாவே. இயேசுவின் வழியே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஹாபகுக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடியிலே நாம் லைன் அப்பான் லைன், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் கற்பனையின் மேல் கற்பனையும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தி எங்கிருந்து நமக்கு வருகிறது என்றால் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஏசாயா 28. இந்த சத்தியத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், தேவன் சபைக்கு பின்மாரியை ஊற்றப் போகிறார். அந்த பின்மாரியை எப்படி போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. எப்படி ஊற்றப் போகிறார் என்ற அறிவை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியே இந்த லைன் அப்பான் லைன் என்கிற செய்தி. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததற்கான காரணம் அவர்கள் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன், இயேசு கிறிஸ்துவின் பணியை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன பணி செய்து கொண்டிருந்தார், அவருடைய காலத்தில் என்ன பணி செய்ய போகிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி நாமும் அவர்களுடைய வரலாற்றை பின்பற்றுகிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துடைய அந்த பணியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அதே மாதிரி நாமும் பரிசுத்த ஆவியானவரின் பணியை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபைக்கு வரும் பொழுது, சபை ஜனங்கள் மீது பொழிந்தரும் பொழுது அவர் சும்மா வரமாட்டார். நாம் படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு செய்தியோடு வருவார். அந்த செய்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் வேலை என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது அவருடைய வேலை என்ன, பரிசுத்த ஆவியானவரின் வேலை என்ன? நம்ம வசனம் வாசிப்போம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு 3 வேலை இருக்கிறது. ஒன்று பாவத்தை குறித்து உணர்த்துவது, நீதியை குறித்து உணர்த்துவது, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த 3 விஷயத்தை நாம் எங்கே பார்ப்போம் என்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் காண முடியும். ஆசரிப்பு கூடாரத்திலே நமக்கு 3 பாகங்கள் இருக்கிறது. கூடார வாசல், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கூடார வாசலிலே என்ன நடக்கிறது என்றால், நமக்கு பாவத்தை குறித்த அறிவை கூடார வாசல் கொடுக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் நமக்கு நீதியை குறித்த அந்த அறிவை குறிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு நியாய தீர்ப்பை குறித்த அறிவை குறிக்கிறது. முன்பு நாம் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்றால் முன்பு நமக்கு இந்த 2 அறிவுகள் வேண்டும். இந்த கூடார வாசலில் நமக்கு பாவம் என்றால் என்ன என்று கற்றுத்தருகிறார்கள். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு நீதி, கிறிஸ்துவின் நீதி நமக்கு அங்கு கிடைக்கிறது. இது 2ம் இருந்த பிற்பாடு தான் நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். இது 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் பரிசுத்த ஆவியானவரின் வேலை. இந்த வேலையை அவர் நம்முடைய பயணியர்ஸுக்கும் செய்தார். எப்படி செய்தார் என்றால், முதல் 2 கூடாரத்திலே இயேசு கிறிஸ்து
AD 34 கிபி 34க்கு அப்புறம் கிறிஸ்து பரமேன்றி சென்ற அப்புறம் அவர் அந்த 1844 வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் இன்னும் செல்லவில்லை. அந்த தருவாயில் உலகில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்னத்தை போதித்தார் என்றால் இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். அப்படி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் போதித்து விட்ட பிற்பாடு அவர் எங்கே சென்றார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நியாய தீர்ப்புக்குள்ளாக சென்றார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் சபையை இந்த 3 ஸ்டெப்ஸ், இந்த 3 வழிதுவாரமாக நம்மளை தேவன் நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது அம்மையார் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். Testimonies to Ministers 506-507. The Holy Spirit is given to carry forward from one stage to another the process of spiritual growth. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறார் என்றால், நாம் ஆவிக்குரிய ரீதியிலாக வளர்வதற்கு. இதை எப்படி நாம் தியாலஜியில் சொல்வோம் என்றால், ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நான் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே நான் முதலாவது நீதிமான் ஆகிறேன், பின்பு நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், பின்பு நான் மகிமை அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையை, அதுதான் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நாம் சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Unless the former rain has fallen, there will be no life. Unless the early showers have done their work, the later rain can bring no seed to perfection. இங்கே நமக்கு முன்மாறி பின்மாறி, இந்த முன்மாறி பின்மாரியை ஆவியானவரோடு இங்கு அம்மையார் இணைத்திருக்கிறார்கள். இந்த முன்மாரியும் பின்மாரியும் ஆவியானவருடைய வேலை என்று நாம் பார்க்கிறோம். நாம் படித்தோம், ஆவியானவர் 2 ஸ்டேஜில் சபைக்கு வராருன்னு சென்ற ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு சொன்னேன். 2 ஸ்டேஜஸில் ஆவியானவர் வரார் என்று நாம் பார்த்தோம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கண்டெக்ஸ்ட். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கம் என்று ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சிங்கம் யாரை குறிக்கிறது என்றால், நேபுகாத் நேச்சரை குறிக்கும், பாபிலோனை குறிக்கும், கிறிஸ்துவை குறிக்கும், சாத்தானையும் குறிக்கும். அது எந்த வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறோம், அந்த வசனத்திற்கு ஏற்ப நாம் அந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த 2 ஸ்டெப்ஸையும் நம்ம அந்த கண்டெக்ஸ்டில் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு, பெந்தெகோஸ்தே தினத்தன்னைக்கு முன்மாறி அவர்களுக்கு ஊற்றப்பட்டது. அதனால் நாம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய சபைக்கு கடைசி காலத்திலே பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகையான போதனை, இதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வகையான போதனை என்னவென்றால், ஆதிகால திருச்சபைக்கே முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட்டு விட்டது. எப்படி? 2 ஸ்டெப்ஸ். முதலாவது ஆவியானவரை இயேசு கிறிஸ்து ஊதினார், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முன்மாறி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே தினத்தன்னைக்கு பின்மாறி பெற்றுக்கொண்டார்கள். இப்படியும் நம்ம ஒரு போதனையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா 2 ஸ்டெப்ஸில் ஆவியானவர் வருகிறார். இப்போ 7th டே அட்வென்டிஸ்ட் சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவியானவர் முன்மாரியை எப்பொழுது பொழிந்தருளினார்? 1840 44 வரைக்கும் தேவன் பொழிந்தருளினார். இப்போ 7th டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ அது 2 ஸ்டெப்ஸாக வரும், முன்மாறி பின்மாறி. அது கண்டெக்ஸ்ட்லேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஸ்டேட்மெண்ட்டில், unless the early showers have done their work, the later rain can bring no seed to perfection. முன்மாறி ஊற்றப்படும் பொழுது அந்த முன்மாரியின் வேலையை பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் தொடங்குகிறார். அப்படி தொடங்கிவிட்ட பிற்பாடு தான் நமக்கு பின்மாறி ஊற்றப்படும். உதாரணத்திற்கு, சீஷர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊதினார். இது முன்மாறி அவர்கள் பெற்றார்கள். அந்த முன்மாரியை பெற்ற பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள்? மனம் மாறினார்கள். மனம் மாறி தங்களை தாழ்த்துகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், பின்மாறி கிடைக்கிறது. இந்த பின்மாறி என்ன செய்கிறது என்றால், அவர்களை கிறிஸ்துவுடைய குணாதிசயத்திற்கு நடத்துகிறது. முன்மாறி எனக்கு இல்லை என்றால் பின்மாறி எனக்கு கிடைக்காது என்று இதில் நமக்கு தெரிகிறது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Many have in great measure failed to receive the former rain. They
எக்ஸ்பெக்ட் த லேக் வில் பி சப்ளைட் பை லேட்டர் ரெயின். இப்போ சபையில் இருக்கிற ஒரு தப்பான ஒரு கருத்து, அநேகருக்கு இருக்கிற கருத்து என்றால், பின்மாறி ஊற்றப்படும் பொழுது நான் பூரணமாக மாறுவேன் என்று அநேகருக்கு கருத்து இருக்கிறது. ஆனால் இங்கே யாருக்கெல்லாம் முன்மாறி கிடைக்கவில்லையோ பின்மாறி கிடைக்காது. முன்மாறியின் அனுபவம் உள்ளவர்களே பின்மாரியை பெற்றுக்கொள்வார்கள். 2 ஸ்டெப்ஸ் என்று சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யாரெல்லாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த 2வது ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்லேயும் பங்கு இருக்கிறது. They are making a terrible mistake. யாரெல்லாம் என்னை பின்மாறியின் அனுபவம் என்னை குணமாக்கும் என்று நினைக்கிறார்களோ அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். ஏன்னா முன்மாறி ஊற்றப்படும் பொழுது நான் என்னை குணப்படுத்தி இருக்க வேண்டும், நான் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு குணமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் நான் அப்படி குணமாக்கப்படவில்லை என்றால் பின்மாறி என் மேல் ஊற்றப்படாது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The work that God has begun in human heart in giving His light and knowledge must be continually going forward. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது என்ன கொடுக்கிறார்? He gives His light and knowledge. அறிவையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்முடைய இருதயத்தில் பணி செய்கிறார் என்ற ஒரு அறிகுறியே இதுதான். உங்களுக்கு ஒருவர் சத்தியத்தையோ வெளிச்சத்தையோ யாராச்சும் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வேலை செய்கிறார். இதுதான் உங்களுடைய துவக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Only those who are living up to the light will receive greater light. Unless we are daily advancing in the exemplification of the active Christian virtues, we shall not recognize the manifestations of the Holy Spirit in the later rain. முன்மாறி காலத்திலே தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தின் வாயிலாக நாம் போகும் பொழுது நமக்கு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படி யாரெல்லாம் அதில் குணப்படவில்லையோ, those who do not have active Christian virtues, கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்தவில்லையோ அந்த முன்மாறியின் காலத்திலே, we shall not recognize later rain. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழுந்தருகிற இந்த பின்மாரியை நாம் கவனிக்காமல் போய்விடுவோம். அது நம் மேல் பெய்யும், ஆனால் நமக்கு தெரியாது. ஏனால் நான் என்னை கிறிஸ்துவின் வழியை நான் நடத்தவில்லை என்று இங்கே சொல்லுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். It may be falling on our hearts all around us, but we shall not discern or receive it. அது உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அது பொழியப்படும், ஆனால் நமக்கு பொழியப்படாது. உலகில் இருக்கிற மற்ற ஜனங்களை, மற்ற 7 டே அட்வென்டிஸ்ட் யாரெல்லாம் தேவனுடைய அந்த செய்தியை கேட்டு குணப்பட்டார்களோ அவர்கள் மேல் பொழியும். தேவன் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை நிராகரித்தவர்கள் மேல் பின்மாறி வராது என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். Counsels on diets and foods 33. The refreshing or power of God comes only on those who have prepared themselves for it by doing the work which God bids them, namely cleansing themselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. முன்பதாக தேவன் பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக முன்மாறி கொடுக்கிறார். அந்த முன்மாறி என்னவென்றால் ஒன்றுமில்லை, அது ஒரு வெளிச்சம். தேவன் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். நாம் போன ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம், ஒரு தூதன் பரலோகத்திலேருந்து கீழே வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு கீழே வந்தாரோ அப்போ அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தின் வாயிலாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் தங்களுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அந்த ஃப்ளஷினஸ், அந்த பாவங்களை யாரெல்லாம் எடுத்து போடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் பின்மாறி ஊற்றப்படாது என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார்கள். அதற்கு சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இந்த பின்மாறி அனுபவம் சபைக்கு வரக்கூடாது என்று நினைத்து முன்மாறின அனுபவத்தை எடுத்துவிட்டால் பின்மாறி கிடைக்காது அல்லவா? அதனால் முன்மாறியின் அந்த அனுபவத்திலே தேவன் கொடுக்கிற செய்தியை தப்பு என்று சொல்லுகிறான். அந்த முன்மாறி தேவன் சபை கொடுக்கிற ஒரு சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்போ வந்துச்சு? பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வரப்போ தேவன் சத்தியம் கொடுப்பார் என்று நாம் பார்த்தோம். தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார் சீஷர்களுக்கு. அது மாதிரி பரலோகத்திலிருந்து யாராவது வர வேண்டும். யார் வந்தான்னு நம்ம படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:1.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வர்றாரு. அவருடைய பிரசன்னத்தினால் இந்த பூமி ரொம்ப பிரகாசமாயிடுச்சு, அவருடைய மகிமையினால் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அம்மையார் இந்த தூதனை இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார்கள். இது நம்ம வர ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறேன். இந்த தூதன் இயேசு கிறிஸ்து. இந்த தூதன் எப்போ வந்தார்? இந்த தூதன் எப்போ வந்தார் என்றால் 2001 செப்டம்பர் 11 ஃபால் ஆஃப் ட்வின் டவர். அமெரிக்காவில் இருக்கிற அந்த இரட்டை கோபுரங்கள் எப்பொழுது கவிழ்க்கப்பட்டதோ ஒரு விசிபிள் சைன் உலகம் முழுவதுமாக தேவன் கொடுப்பார். அந்த விசிபிள் சைன் என்னவென்றால் இந்த ட்வின் டவர் ஃபால், இந்த இரட்டை கோபுரங்கள் விழும்பொழுது அந்த தூதன் பூமிக்கு வந்தார். அப்போ ஒரு தூதன் மேலேருந்து கீழே வர்றார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்தார். ஆனால் 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? தேவன் ஊதுகிறார், தேவன் பரிசுத்த ஆவியானை ஊதினார். அப்பொழுது ஒரு செய்தியை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிப்போம். 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அந்த தூதன் என்ன செய்தி கொடுக்கிறார் என்றால் பாபிலோன் விழுந்தது, அது அசுத்தமாயிருச்சு என்று சொல்கிறார். இந்த பாபிலோன் என்றால் நாம் உடனே பாபிலோன் என்றால் வேறு சபைகள், ரோமன் கத்தோலிக்க சர்ச் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நிஜமாக பாபிலோன், ஆவிக்குரிய பாபிலோன் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பாபிலோன் என்றால் என்ன என்று இந்த அம்மையார் நமக்கு எழுதுகிறாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி 382 paragraph 3. The fall of Babylon must apply to religious bodies that were once pure and have become corrupt. முன்பு எந்த ஒரு ஆவிக்குரிய திருச்சபையும் எந்த ஒரு சபையும் முன்பு தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்து பிற்பாடு தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ரிலிஜியஸ் பாடிஸ், அது பாபிலோன் என்று எழுதுகிறார்கள். ஒரு முறை தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தின்படி நடந்தவர்கள் தான், ஆனால் பிற்பாடு வழி விலகி போய்விடுவார்கள், அவர்கள் தான் பாபிலோன் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அப்படி ஒரு சபை வழி விலகி போய்விடுகிறது என்றால் அந்த சபையை மறுபடியும் திரும்பி கொண்டு வர முடியாது. ஒரு டைம் ஒரு சபை வழி விலகி போய்விட்டது என்றால் சபையை திரும்பி கொண்டு வர முடியாது. தேவன் என்ன செய்கிறார்? அவர் சேர்க்கிறார். உள்ளே இருக்கிற உண்மையான ஜனத்தை அவர் சேர்க்கிறார். பாபிலோனை குணமாக்க முடியாது. பாபிலோனுக்குள்ள உண்மையா இருக்க ஜனங்களை தேவன் சேர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது சேர்க்க தொடங்கினார்? எப்பொழுது சேர்க்க தொடங்கினார் என்றால் அந்த தூதன் எப்பொழுது கீழே வந்தாரோ அப்பொழுது இந்த வார்னிங் மெசேஜ் கொடுக்கப்பட்டது. கேதரிங் டைம், இது உங்களுக்கு வருகிற ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு நாங்கள் எடுப்போம். அந்த கேதரிங் டைம், இப்பொழுது தேவன் இந்த 144,000 பேரை சேர்த்து கொண்டிருக்கிறார். எங்கேருந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலிருந்தே சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை சொல்லுவதற்கு தேவன் ஒரு விசிபிள் சைனை கொடுத்தார். அதுதான் 2001 செப்டம்பர் 11 என்று நாம் பார்க்கிறோம். அந்த 2001 செப்டம்பரில் நமக்கு தேவன் ஸ்ப்ரிங்க்லிங்கை கொடுத்தார். 2 ஸ்டேஜில் வருவார். முதலாவது மலை தூரும், பின்பு தான் மலை வரும். அப்போ 2 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் இங்கே தேவன் நமக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி சபைக்கு ஒரு செய்தி வரப்பொழுது நம்ம அந்த செய்தியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்றால், உதாரணத்துக்கு மோசே இருக்கிறார். மோசேக்கு தேவன் செய்திகளை கொடுப்பார். சபைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற செய்தியை ஒரு மனிதனுக்கு கொடுப்பார். அந்த மனிதனிடம் வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அந்த வெளிச்சத்தில் இருக்கிற அந்த மனுஷனை அனைவரும் நாம் பின்பற்ற வேண்டும். மோசேக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறார். சபை அனைத்தும் லட்சமான புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாரும் யாரை பின்பற்ற வேண்டும்? மோசேயை பின்பற்ற வேண்டும். இதை அம்மையார் எப்படி எழுதுறாங்க பாருங்க. Sermon and Talks Volume 1 142. Now brethren, God wants us to take our position with the man that carries the lantern. நாம் யார் பக்கத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால், எந்த மனிதன் வெளிச்சத்தை உடையவராக இருக்கிறோ அவர் பின்னாடி நம்ம போகணும். யார்
உடையவர்களாக வந்தார்? வெளிப்படுத்தல் 18 இருக்க தூதன் வரும்பொழுது பூமி பிரகாசமானது. இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த வெளிச்சத்தை ஒரு மனிதரிடம் கொடுத்தார். யார்கிட்ட இந்த வெளிச்சம் இருக்கோ, யார் உங்களுக்கு இதை போதிக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் போய் சேர வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். We want to take our position where the light is and where God has given the trumpet a certain sound. இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வரும்பொழுது கொடுத்த செய்தி என்ன செய்தி? ட்ரம்பட் சவுண்ட், எக்காலங்களின் செய்தி. எக்காலம், அது ஒரு எக்காலமாக கொடுக்கப்பட்டது. நாம் 6 எக்காலங்கள் படித்தோம். 7வது எக்காலம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அந்த கடைசி 3 எக்காலங்களிலே 5ஆம் எக்காலம் 6ஆம் எக்காலம் நாம் படித்தோம். 7ஆம் எக்காலம் எது? வெளிப்படுத்தின விசேஷத்து 18ஆம் அதிகாரத்தின் தூதன் வந்து அந்த தூதன் கொடுத்த செய்தி, அதுதான் 7ஆம் எக்காலம். முதல் 3 எக்காலம் அந்நியான ரோம் மீது தேவன் கொடுத்த தண்டனை. இந்த பின்பு இருக்கிற அந்த கடைசி 3 எக்காலங்கள் யார் மீது வந்தது என்றால் கத்தோலிக்க மதம் மீது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி 2, 5, 6 எக்காலங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு 7ஆம் எக்காலம் எது என்றால் இந்த எக்காலம் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். We want to give the trumpet a certain sound. We have been in perplexity and we have been in doubt and the churches are ready to die. எதற்கு இந்த எக்காலத்தை நாம் வெளியே கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்றால், சபை சாகிற நிலைமையில் கிடைக்கிறது. ஆவிக்குரிய நிலைமை, அநேகர் இறந்து போகிற நிலைமையில் இருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் ஒரு எக்காலத்தை ஊதுகிறார், எக்கால சத்தத்தை குறிக்கிறார். அப்படி அந்த எக்கால சத்தத்தின் மூலியமாக சபையில் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரிய ரீதியாக தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் குணப்படும்படியாக இந்த சத்தியங்களை தேவன் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். பட் நவ் வி ரீட். இதெல்லாம் அவங்க கோட் பண்ணிவிட்டு, அந்த ட்ரம்பெட் என்றதை கோட் பண்ணிவிட்டு, எக்காலத்தை கோட் பண்ணிவிட்டு இவங்க என்ன வசனம் கொடுக்குறாரு? அந்த ரெட் கலர் மார்க்கை மட்டும் பாருங்கள். ரெவலேஷன் 18:1-2, வெளிப்படுத்தின விசேஷம் 18:1-2 இருக்கிற அந்த தூதனை குறித்து இங்கே கொடுக்கிறார்கள். அநேகர் நாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இந்த தூதன் இன்னும் வரவில்லை, ஏன்னா எப்போ பின்மாறி வருமோ அப்போ தான் இந்த தூதன் வருவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது பின்மாரியை குறித்து பேசுகிறது. இல்லை இல்லை இல்லை, தேவன் பின்மாரியை முதல் ஸ்டேஜ் பொழிந்து விட்டார். நாம் லவோதிக்கிய அந்த கதியில் நாம் இருக்கிறோம். லவோதிக்கிய திருச்சபையின் அந்த ஸ்தானத்திலே நாம் இருந்து நாம் குருடராக இருக்கிறோம். ஆனால் தேவன் 2001 செப்டம்பர் 11 இங்கே தேவன் வந்தார் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Well, now how are we going to know anything about the message if we are not in position to recognize anything of the light of heaven? அம்மையார் இங்கே நமக்கு சொல்கிறாங்க, இப்படி நமக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை கவனிக்கிறக்குரிய அந்த நிலைமையில் நான் இல்லை என்றால் பரலோகத்தில் இருந்து வருகிற அந்த வெளிச்சத்தை நான் எப்படி கற்றுக்கொள்ளுவேன்? We are not in the position to recognize anything of the light of the heaven when it comes. பரலோகத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தை புரிந்து கொள்கிற அந்த கண்டிஷனில் நாம் இல்லை, நம் சபை இல்லை என்று இங்கே எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். And we will just as soon pick up the darkest deception when it comes to us from somebody that agrees with us, when we have not a particle of evidence that the Spirit of God sent them. அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது என்ன ஆகும் என்றால், நாம் ஒரு டார்க்கஸ்ட் டிசெப்ஷன், ஒரு இருள், ஒரு வஞ்சனைக்குள்ளாக நாம் போய்விடுகிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஏன் அந்த வஞ்சனைக்குள்ளாக போகிறோம் என்றால், நமக்கு அது ஏற்கக்கூடிய ஒரு செய்தியாக அது வரவில்லை, நம்முடைய போதனைக்கு உகந்த செய்தியாக அது வரவில்லை. அதை காட்டிலும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் தான் இதை கொடுத்தார் என்கிற ஒரு எவிடன்ஸே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Christ said, I come in the name of my Father, but ye will not receive me. John 5:43. யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வருகிறேன், ஆனாலும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யூதர்களிடம் சொல்லுகிறார்.
இதை சொல்லிவிட்டு நாம் சபையாக எப்பொழுது ஆவியானவரை நிராகரித்தோம் என்று எழுதுகிறார்கள். Now that is just the work that has been going on here ever since the meeting at Minneapolis. நான் அநேக முறை சொன்னேன், இந்த மினியாபோலிஸிலே தேவன் 2 பேரை கொண்டு சபைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை நாம் பற்றி கொண்டிருந்தோமானால் அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பொறிந்தெழுதப்பட்டிருப்பார், அப்பொழுதே முடிவு வந்திருக்கும். ஆனால் அங்கே நாம் நிராகரித்தோம், பரிசுத்த ஆவியானவரை நிராகரித்தோம். அப்பொழுதிருந்து இப்போதைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஆனால் அந்த வெளிச்சத்தை நிராகரிக்கிறார்கள் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். Because God sends a message in His name that does not agree with your ideas, therefore it cannot be a message of God. இது தேவனுடைய செய்தி இல்லை என்று ஏன் அம்மையார் ஏன் இந்த சபை சொல்லுகிறது என்றால், அவர்களுடைய போதனைகளுக்கு ஏற்ற போதனையாக இந்த செய்தி இல்லை, அதற்காக அவங்க நிராகரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் நிராகரிக்கிறார்கள் என்றால், வே மார்க்ஸ், குறிப்படையாளங்கள், தேவன் சபைக்கு கொடுத்த குறிப்படையாளங்கள் இந்த சார்ட்ஸ் மேலே நம்ம கொடுத்தார். தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். அதெல்லாம் நம்ம தூக்கி பக்கமாக வைத்துவிட்டு நமக்கு ஏற்ப போதனைகளை, நம்முடைய சொந்த சிந்தனைக்கு வந்த போதனைகளை சபைக்குள்ளாக நுழைக்கிறதுனால் இந்த சத்தியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய சபை லவோதிக்கே சபை என்று நாம் கூப்பிடுகிறோம். நாம் குருடர்களாக இருக்கிறோம். ஏன்? 2001 பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது, ஆனால் இன்னும் அநேகர் இதை நிராகரிக்கிறார்கள். அநேகருக்கு 2001 இப்படி ஒரு சம்பவம் ஆனது என்றே அநேகருக்கு தெரியாது. அப்பொழுது நாம் குருடர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சபைக்கு 2 மெசேஜ் இருக்குது. சபைக்கு 2 மெசேஜ்கள் இருக்கிறது. ஒன்று ஏர்லி ரெயின் மெசேஜ், இன்னொரு லேட்டர் ரெயின் மெசேஜ். முன்மாரியின் செய்தி, பின்மாரியின் செய்தி. முன்மாரியின் செய்தி என்னவென்றால் இந்த சார்ட்ஸ். முன்மாரி இந்த சார்ட்ஸ். பரிசுத்த ஆவியானவர் இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ், ஒவ்வொரு ஜென்ரேஷனிலும் தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், அதிக ஞானத்தை கட்டளையிடுகிறார். அந்த அதிக ஞானம் என்னவென்றால், இந்த சார்ட்ஸிலே நான் உங்களுக்கு போதித்தேன், 6 எக்காலங்கள் போதித்தேன். ஆனால் இதில் 7ஆம் எக்காலம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க அந்த காலத்தில் வாழல. அந்த 7ஆம் எக்காலம் 2001 நிறைவேறினது. அந்த வெளிச்சத்தை சபைக்கு சிலர் மூலியமாக தேவன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக. இது பின்மாரியின் செய்தி. முன்மாரியின் செய்தி, இந்த சார்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்து போதிக்கணும். முன்மாரியின் செய்தி இது மூலியமாக ஆவிக்குரிய ரீதியாக நாம் எழுப்பப்படுகிறோம். முதலாவது இந்த சார்ட்ஸை வச்சு போதிக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம இப்படியெல்லாம் இருக்கா என்று நாம் எழுந்திருக்கிறோம். இதுதான் முன்மாரியின் செய்தி. பின்மாரியின் செய்தி என்ன? பின்மாரியின் செய்தி என்னவென்றால் 2001 செப்டம்பர் 11 அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார். அந்த எக்காலம்தான் பின்மாரியின் செய்தி. அந்த பின்மாரி 2 ஸ்டேஜஸாக வரும். நான் சொன்னேன், முதலாவது ஸ்டேஜ் தேவன் அங்கே வந்து பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து விட்டார். நாம் எந்த டைமில் இருக்கிறோம்? டேரிங் டைம். நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? பெந்தகோஸ்தே அனுபவம் வருவதற்காக நாம் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு வரும்? இந்த முன்மாரி, இந்த செய்தியின் வாயிலாக யார் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, யார் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை இந்த செய்தியின் வாயிலாக, பரலோகத்திலிருந்து வருகிற செய்தியின் வாயிலாக தங்களை குணமாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு தான் பின்மாரியின் அனுபவம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இது வேதாகமத்தில் எங்கே இருக்குது? இது வந்து சொந்தமான கருத்து கிடையாது. இது வேதாகமத்திலேருந்து வருகிற செய்தி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற செய்தி. ஏசாயா ஒரு தரிசனத்தை காணும் முன், ஏசாயா 6 அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார்னா, நான் பர்ஃபெக்ட், எனக்கு வந்து எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தார். நான் தேவனுடன் சரியாக இருக்கேன்னு நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த தரிசனத்தை பார்க்கிறாரோ அப்பொழுது அவருக்கு புரிய வரும், நான் வந்து பாவமான மனுஷன், பாவமான ஜனத்தோடு நான் வாழ்கிறேன் என்று அவர் புரிந்து கொள்கிறார். அதை புரிந்து கொண்ட பிற்பாடு அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அதை புரிந்து கொண்ட பிற்பாடு பரிசுத்தமாக்கப்பட்டு பின்பு சபைக்கு அவர் அனுப்பப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிப்போம். ஏசாயா 6:3.
ஒருவரை ஒருவர் நோக்கி, சேராபீன்கள் இங்கே எழுதுகிறாங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இது நாம் எங்கே படித்தோம்? பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது என்று வெளிப்படுத்தல் 18. இதுதான் லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். வெளிப்படுத்த 18 அதிகாரத்தில் இருக்கிற 1ஆம் வசனம் எங்கே போய் இணைகிறது என்று பாருங்கள். ஏசாயா 6:3. ஏசாயா பார்த்த தரிசனமும் வெளிப்படுத்தல் 18 இருக்க தரிசனமும் ஒன்று. இங்கே தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருந்தது என்று இங்கே நமக்கு கொடுக்கிறார்கள். ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அந்த தரிசனத்தை பார்த்த பிற்பாடுதான் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், என்னுடைய ஜனங்களும் அசுத்த உதடுள்ளவர்கள், பாவிகள் என்று இங்கே ஏசாயா புரிந்து கொண்டார். இது யாருடைய நிலைமை? ஏசாயா யாரை குறிக்கிறார் என்றால் லவோதிக்கியா திருச்சபைக்கு ஒப்பாயிருக்கிறார். லவோதிக்கியா திருச்சபையின் ஜனங்களை இங்கே ஏசாயா குறிக்கிறார். இந்த தரிசனத்தை பார்க்கிற வரைக்கும் அவங்க என்னதான் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, லவோதிசியா சபையின் கண்டிஷன் தான் அவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் இருக்குது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள், நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறோம் என்று. ஆனால் அந்த தரிசனத்தை எப்போ அவர் பார்த்தாரோ அப்பொழுது அவருக்கு புரிய வந்தது, நான் இன்னும் குணப்படவில்லை, என் பாவம் என்னில் இருக்கிறது என்று உணர்ந்தார். ஏசாயா 6:6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குருட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. நெருப்பு எதற்கு ஒப்பாக நாம் சொல்லுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு நெருப்பு வடிவிலே அந்த சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அமர்வார். அது மாதிரி இங்கே அந்த நெருப்பு பரலோகத்தில் இருந்த பலிபீடத்திலே சேராபீன்களில் ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறார். அதற்கு என்ன ஒப்பாக இருக்கிறதுனா, ஒரு செய்தி பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து அதை யார் வாயில் தொடுறாங்க, யாரோட உதடுகளை தொடுகிறார்கள் என்றால் ஏசாயின் உதடிலே அந்த தூதன் தொடுகிறார். அப்பொழுது என்ன ஆனது என்று பாருங்கள். 6:7. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாவம் எப்பொழுது நிவர்த்தியாக்கப்படும், எப்பொழுது நம்ம சான்டிஃபிகேஷன், எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? பரத்திலிருந்து வருகிற செய்தியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக வருகிற செய்தியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் நீங்கள் என்ன ஆகிறது? அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இப்படி பரிசுத்தமான பிற்பாடு தான் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பரிசுத்தமாக்கிவிட்ட பிற்பாடு தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு செய்தியை ஒரு மனிதன் துவாரமாக கொடுக்கிறார். அப்படி இந்த கடைசி காலத்திலே உலகத்திற்கு சத்தியம் சொல்லப்பட வேண்டும், முத்தூது அறிவிக்கப்பட வேண்டும். கடைசி காலத்திலே அது யாருக்கு கிடைக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக யாரெல்லாம் சான்டிஃபை பரிசுத்தமாக்கப்பட்டார்களோ சபையிலிருந்து தேவன் இந்த 1,44,000 சேர்க்கிறார். இவர்கள் சேர்க்கப்பட்ட பிற்பாடு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யாரை அனுப்ப தேவன் கேட்கிறார்? எங்களை அனுப்புங்கள் என்று இங்கு ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 6:9. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இப்படி சபை கண்கள் மூடப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கிறது. நாம்
கண்ணிருந்தும் காண மாட்டேங்கிறோம், காதிருந்தும் கேட்க மாட்டேங்கிறோம். 2001 செப்டம்பர் 11 என்ன ஆச்சு? ட்வின் டவர் கீழே விழுந்தது. அதை நமக்கு அனைவருக்கும் தெரியும். எலன் வைட் புக்கில் எழுதியிருக்கிறாங்கன்னு நம் ஊர் ஃபுல்லும் இதை வந்து அந்த தேதி அன்னைக்கு இதை விளக்கினார்கள். அம்மையார் எழுதினது நிறைவேறினது என்று சொன்னார்கள். ஆனால் சபை இருளில் இருக்கிறதுனால அப்போ என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் வந்தான் என்று இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கிறது. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், இந்த 5ஆம் 6ஆம் எக்காலம் போதிக்காமல் 5ஆம் 6ஆம் எக்காலம் எதை குறிக்கிறது? இஸ்லாமை குறிக்கிறது. ட்வின் டவர் ஃபால். இந்த ட்வின் டவர் ஃபால் யார் பண்ணா? இந்த இரட்டை கோபுரங்கள் வீழ்ச்சி யார் செய்தாலும்? இஸ்லாம். இந்த கடைசி 3 எக்காலம் இஸ்லாமை குறிக்கிறது. 3 ஐயோ என்று நாம் சொல்கிறோம். இந்த 3 ஐயோவும் இஸ்லாமை குறிக்கிறது. இதை அதற்காக தான் லைன் அப்பான் லைன். இந்த செய்திகள் இல்லாமல் 7ஆம் எக்காலத்தை நம்மால் போதிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி எப்பொழுது வரைக்கும் சபைக்கு கொடுக்கப்படும்? இது எப்பொழுதும் நம்ம சபைக்கு கொடுக்குறோம், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. இது எப்போ வரைக்கும் கொடுக்கப்படும்? ஏசாயா எழுதுகிறார் 6:11. அப்பொழுது நான் ஆண்டவரை எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி பூமி அவாந்திர வெளியாகி ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். சண்டேலா வருவது வரைக்கும். எது வரைக்கும் என்று கேட்கிறார். பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி. எப்பொழுது பாலாகிறது என்றால் சண்டேலா, ஞாயிறு ஆசரிப்பிலே ஆவிக்குரிய நிலைமை பாலாகிறது. அப்படி பாலாகிவிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது? அப்படி பாலாகினாலும் ஒரு அடிமரம் பரிசுத்த வித்தாய் இருக்கும். அந்த மரம் அழிந்து போகிறது, இருந்தாலும் அந்த அந்த அடி வித்து அடிமரம் பரிசுத்த வித்தாய் இருக்கிறது. யார் என்றால் 1,44,000 பேர். அந்த சண்டேலாவிலே 1,44,000 பேர் வெளியே வருவார்கள், சபையிலிருந்து வெளியே வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த ஏசாயாவின் செய்தி, பின்மாறி அனுபவத்தின் செய்தி இங்கே கொடுக்கிறார். இந்த இஸ்லாம் என்று நாம் படித்தோம். இஸ்லாம் தான் இந்த கடைசி 3 எக்காலம் என்று நாம் படித்தோம். இது எசேக்கியலில் நமக்கு இருக்கிறது. அம்மையார் எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எசேக்கியலிலே இந்த 2 ஸ்டேஜஸ், 2 ப்ராஃபெட்டிக் மெசேஜஸ், 2 தீர்க்க தரிசன இந்த செய்திகள் எசேக்கியலில் இருக்கிறது. எசேக்கியல் அவரை தேவன் ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு நிறுத்துகிறார். அப்பொழுது அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது தேவன் எசேக்கியல் பார்த்து கேள்வி கேட்பார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்பார். அப்பொழுது எசேக்கியல், எனக்கு தெரியாத ஆண்டவரே, உண்மைக்கே தெரியும் என்று சொல்லுவார். அப்பொழுது தேவன் எசேக்கியலை நோக்கி, நீ சென்ற அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுவார். அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்த பிற்பாடு அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். முதலாவது மெசேஜ். பின்பு தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊதுவார், பரிசுத்த ஆவியானவரை மேலே அனுப்புவார். அப்பொழுது என்ன ஆகும் என்றால் அந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாய் எழுந்து நிற்கும். 2 மெசேஜஸ். இதை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்றால் இஸ்ரவேல் வம்சத்தார். அப்பொழுது ஹிஸ்டரி வில் ரிப்பீட் என்று படித்தோம். ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், ஆதி இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதே தான் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கு ஹிஸ்டரி வில் ரிப்பீட். அவர்கள் அப்பொழுது உலர்ந்த எலும்புகளாக இருந்தார்கள். இப்பொழுது யார் உலர்ந்த எலும்புகள்? நாம் உயிர் இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியாக இறந்து இருக்கிறோம் என்று இங்கே
எசேக்கியேல் எழுதுகிறார், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். சபை ஏன் இப்படி மோசமாக போகிறது? சபை நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. எசேக்கியேல் 37:11 அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போ இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் வர வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நாம் இறந்திருக்கிறோம். என்ன ஆகும்? எப்படி இது உயிரோடு வரும் என்று எசேக்கியேல் 37:4 வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன உரைக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். டூ ப்ராஃபட்டிக் மெசேஜஸ், தீர்க்க தரிசன மெசேஜ்கள். அதற்கு தான் ஏசாயா 28 எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஏசாயா 28 யாருக்கு அவர் அறிவை உணர்த்துவார், போதகத்தை அறிவிப்பார்? பால் மறந்து மீட், பலமான ஆகாரம் புசிப்பவர்களுக்கு, தீர்க்க தரிசனத்தை புசிப்பவர்களுக்கே இந்த பின்மாரியின் செய்தி ஊற்றப்பட போகிறது, பின்மாரியின் அனுபவம் ஊற்றப்பட போகிறது என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:5, கர்த்தராகிய ஆண்டவர் இதோ எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று என்றால், நம்முடைய சபையிலே நமக்கு ஏன் ஆவிக்குரிய நிலைமை இப்படி இருக்கிறது என்றால், இங்கே சொல்கிறார், உங்களில் ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் சபையில் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் வேலை எப்படி இருக்கிறது என்றால், சபையில் வேலை செய்வார், இண்டிவிஜுவல், தனி மனிதனாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வேலை செய்வார். இட் இஸ் சேட் டு சே, கவலைக்கிடமான ஒரு விஷயம், சபையில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. சபை மூலியமாக வேலை செய்கிற அந்த வேலை எப்போ நின்று விட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்? தனி மனிதன், ஒரு சபையில் இருக்கிற தனி மனிதன் மூலியமாக மட்டும்தான் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சபையாக நாம் பரிசுத்த ஆவியானவரை போக்கிவிட்டோம் என்று அம்மையார் எழுதுகிறார். எப்பொழுது போக்கிவிட்டோம்? மினியாபோலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் செக்ஷனிலே பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:7, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தேவன் இந்த சார்ட்ஸை முதலாவது இந்த தீர்க்க தரிசனத்தை நீ உரை என்று முதலாம் ப்ராஃபட்டிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் சார்ட்ஸ், இந்த சார்ட்ஸின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஃபர்ஸ்ட் ப்ராஃபட்டிக் மெசேஜ் இந்த சார்ட்டின் மூலமாக நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள், இதுதான் ஏர்லிலே முதலாவது முன்மாரியின் செய்தி. இந்த செய்தியின் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஒன்றாகிறோம், ஆவிக்குரிய ரீதியாக நாம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:8, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இந்த செய்திகளை கொடுக்கப்பட்ட பிற்பாடு கூட ஆவி இன்னும் வரவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு விட்டது. அப்போ பின்மாறி என்ன ஆச்சு என்று நீங்கள் பாருங்கள், எப்பொழுது ஊற்றப்பட்டதுன்னு. எசேக்கியேல் 37:9, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இங்கே காற்று 4 இருந்து வருகிற ஒரு செய்தி என்று பார்க்கிறோம். காற்று என்றால் போர் என்று தெரியும். இந்த 4 திசைகளிலிருந்து வருகிற காற்று எதை குறிக்கிறது என்று தெரியுமா? இஸ்லாமை குறிக்கிறது. நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் ராசியை தெளிவாக வாசித்தீர்கள் என்றால் இந்த செய்தியை நாம் இன்னும் தெளிவாக போதிப்போம். இந்த 4 காற்றுகளுடைய செய்தி என்னவென்றால், இந்த திசை என்னவென்றால் இஸ்லாம். அந்த இஸ்லாம் எப்பொழுது அந்த செய்தி வந்ததோ பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எப்பொழுது இந்த இஸ்லாம் அடித்தது காற்று? செப்டம்பர் 2001, செப்டம்பர் 11, 2001. இது
வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் அந்த தூதன் கீழே இறங்கி வரும்பொழுது 7ஆம் எக்காலம் ஊதப்படுகிறது. அந்த எக்காலத்தின் செய்தி என்ன? இஸ்லாம். அந்த இஸ்லாம் அங்கே அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ட்ரையம்ஃபல் என்ட்ரி எருசலேமுக்குள்ளாக பவனி வரும் பொழுது அவர் எதன் மீதாக ஏறி வந்தார்? ஒரு டாங்கி, ஒரு கழுதையின் மேல் ஏறி வந்தார். கழுதை எதை குறிக்கிறது என்றால் இஸ்லாமை குறிக்கிறது. அந்த மிட் நைட் கிரை, அந்த மிட் நைட் கிரை எப்பொழுது வந்தது நாம் பார்த்தோம். அப்போ அந்த சம்பவத்திலே அநேகர் ஆர்ப்பரித்தார்கள். மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தை அங்கு உரைத்தார்கள். அப்பொழுது ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்தது என்ன? இஸ்லாம். ஒரு கழுதை சுமந்து கொண்டு வந்தது. இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் என்றால் ஆதியாகமத்திலே இஸ்மவேல் வரலாற்றிலே நீங்கள் பார்க்க முடியும். இஸ்மவேலை நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இந்த செப்டம்பர் 11, 2001 இஸ்லாம் மூலியமாக தேவன் பரிசுத்த ஆவியானவரின் அந்த செய்தியை சபைக்கு கொடுத்தார். அதை பார்க்கும் பொழுது இங்கே என்ன ஆனது? அவர்களுக்கு மறுபடியுமாக அவர்கள் உயிர் வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஃபட்டிக் மெசேஜ் இந்த சார்ட்ஸிலிருந்து உங்களுக்கு வந்தது. இதை சொல்லும் பொழுது அநேகர் உயிரடைகிறார்கள். ஆனால் லேட்டர் ரெயின் மெசேஜ் இந்த செப்டம்பர் 11, 2001 வந்த இந்த மெசேஜ் என்ன பண்ணுறதுனா பர்ஃபெக்ஷனுக்குள்ளாக நடத்துகிறது. பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்மளை அது நடத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, நம்ம பார்ப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், July 20, 1886. It is with an earnest longing that I look forward to the time when the events of the day of Pentecost shall be repeated with even greater power than on that occasion. இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள், நான் இந்த பெந்தகோஸ்தே தினத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, சபைக்கு முன்மாறி ஊற்றப்பட்டாச்சு. எப்பொழுது? 1840 1844 வரைக்கும் சபைக்கு முன்மாறி ஊற்றப்பட்டாச்சு. இப்போ நான் எதற்கு காத்து கொண்டிருக்கிறேன்? பெந்தகோஸ்தே தினத்திற்கு பின்மாறி காற்று கொண்டிருக்கிறேன் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ என்ன கோட் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். John says, I saw another angel come down from heaven having great power and the earth was lightened with his glory. பின்மாறின் அனுபவம் எது? இந்த வெளிப்படுத்தல் 18 இருக்கிற தூதன், அந்த தூதன் வருவதுதான் பின்மாறின் அனுபவம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Then as at the Pentecostal season the people will hear the truth spoken to them, every man in his own tongue. பெந்தகோஸ்தே தினம் அன்னைக்கு எப்படி அங்கே வந்திருந்த ஜனங்கள் மீது பல பாஷைகளில் இருந்தாலும் அவர்களுக்கு செய்திகள் புரிந்ததோ, அதே மாதிரி இந்த செய்தி 2001 இந்த செய்தி ட்வின் டவர் ஃபால் எல்லா மொழிக்கும் போகும் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். Statement continues. God can breathe new life into every soul that sincerely desires to serve Him and can touch the lips with a coal from off the altar. எங்க இணைக்கிறாங்க என்று பார்த்தீர்களா? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் சொல்லிவிட்டு இங்கே என்னத்தை சொல்கிறார்கள்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே மேலே சேராபீன்களில் ஒருவன் பரிசுத்த ஸ்தலம் மேலே இருந்து அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தலையில எடுத்துட்டு வந்து ஏசாயின் வாயில் வைப்பார். அப்பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். அதை எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. அந்த செய்தி வந்த பொழுது அந்த செய்தியை நாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது 2001 மெசேஜ், லெட்டர் ரெயின் மெசேஜ், பின்மாரியின் செய்தி, அந்த செய்தியை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். அண்ட் them to become eloquent with His praise, thousands of voices will be imbued with the power to speak for the wonderful truth of God's word. The stammering tongue will be unloosed and the timid will be made strong to bear courageous testimonies to the truth. Stammering tongue, பரியாச உதடுகள், இது எங்க இருக்கு? யாருக்கு அவர் அறிவை உணர்த்துவார்? யாரை கொண்டு போதிப்பார்? ஸ்டாமரிங்லி, பரியாச உதடுகள் உள்ளவர்களை கொண்டு தேவன் போதிப்பார். இது எங்க இருக்கு?
இது எங்கே இருக்குது? ஏசாயா 28. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். மே த லார்ட் ஹெல்ப் ஹிஸ் பீப்புள் டு கிளென்ஸ் த சோல் டெம்பிள் ஃப்ரம் எவ்ரி டிஃபைல்மெண்ட் அண்ட் டு மெயின்டைன் சச் எ க்ளோஸ் கனெக்ஷன் வித் ஹிம் that they may be partakers of the later rain when it shall be poured out. இந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் இணைத்து கொண்டு வந்து கடைசியாக எங்கே இணைக்கிறார்கள் என்றால், அந்த செப்டம்பர் 11/2001 வந்த அந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டு தங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொள்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிபூர்ணத்திலே தங்களை காத்து கொள்கிறார்களோ அவர்கள் மேல் பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்று இங்கே எழுதுகிறார்கள். எப்பொழுதும் பரிசுத்தாவியானவர் 2 ஸ்டேஜாக வருவார். முதல் ஸ்டேஜ், பின்மாரியின் முதல் ஸ்டேஜ் நமக்கு ஊற்றப்பட்டாயிற்று. எப்பொழுது? 2001 செப்டம்பர் 11. Testimonies to Ministers 4:19. Manifold teachings need to be given. மெனிஃபோல்ட் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட அநேக செய்திகள் இருக்கிறது. இந்த சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசன செய்திகள் இருக்கிறது, இன்னும் அநேக ஆவிக்குரிய செய்திகளும் இதில் இருக்கிறது. இந்த மெனிஃபோல்ட் டீச்சிங்ஸ் நீட் டு பி கிவன். யாருக்கு என்று பாருங்கள். whom shall he teach knowledge and whom shall he make to understand doctrine? them that are weaned from milk and drawn from the breast. யாருக்கு இந்த அறிவை உணர்த்துவார்? யாருக்கு பின்மாரியின் செய்தி? யாருக்கு என்றால் அந்த பால் போதகத்தை மறந்து பலமான ஆகாரத்தை புசிப்பவர்களுக்கே என்று எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். for precept must be upon precept, precept upon precept, line upon line, line upon line, here a little and there a little. இது ஏசாயா 28 ஒரு செய்தி வருகிறது. அது பின்மாரியின் செய்தி. எப்படி அந்த செய்தி வருகிறது? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று ஆராய்ந்து தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு ஒரு செய்தியை சபைக்கு கொடுக்கிறார். அதை அங்கீகரிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அறிவை போதிப்பார். யாருக்கு போதிப்பார்? தீர்க்க தரிசனத்தை லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று தியானிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பார். அப்படி கொடுக்கப்பட்ட செய்தி தான் கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ். Statement continues. Thus the word of Lord is patiently to be brought before the children and kept before them, for with stammering lips and another tongue he will he speak to this people, to whom he said, this is the rest where with he may cause the weary to rest, and this is the refreshing, yet they would not hear. ஏசாயா 28 அதிகாரத்தில் இருக்கிற செய்தி என்ன செய்தி என்று இங்கே அம்மையார் ஒப்பிடுகிறார்கள்? ரிஃப்ரெஷிங். இது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருகிற பின்மாரியின் செய்தி. அப்படி சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க? yet we would not hear. அப்படி சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். but the word of the Lord was unto them precept upon precept, precept upon precept, line upon line, line upon line, here a little and there a little, that they might go and fall backward and be broken and snares and taken. Why? Because they did not heed the word of Lord that came unto them. ஏன் அவர்கள் பின்னிட்டு விழுந்து ஒன்றுமில்லாமல் ஆகிறார்கள்? ஏனென்றால் தேவன் பரத்திலிருந்து கொடுத்த அந்த செய்தியை நிராகரித்ததினால் அவர்கள் அப்படி ஆகிறார்கள். எப்பொழுதும் நாங்கள் இந்த புல்பிட்டிலிருந்து உங்களுக்கு சொல்லுவோம், பாவம் செய்கிறதினால் எந்த ஒரு மனிதனும் தப்பி போவது கிடையாது. தப்பு செய்கிறதுனால் எந்த ஒரு மனிதனும் தப்பி போவது கிடையாது. அந்த தப்புக்குரிய அந்த அறிவை தேவன் உணர்த்தும் பொழுது திரும்பி வராத எந்த மனிதனும் ரட்சிப்பை இழப்பான். பாவம் செய்கிறதுனால் ஒரு மனிதனும் ரட்சிப்பை இழப்பது கிடையாது. பாவத்தின் அறிவை தேவன் கொடுத்த பிற்பாடு வராமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்பை இழக்கும். நோவா காலத்திலே நோவா ஒரு செய்தியை கொடுத்தார், மழை வரப்போகிறது, இந்த வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேழைக்குள் வாங்கல் என்று 120 வருஷம். அந்த செய்தியை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படி தான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்பொழுது சபையில் இந்த போதகத்தை கொண்டு வந்தால் செய்தி என்னை ரட்சிக்குமா, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பாரா என்ற கேள்வி. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற செய்தியை கவனிக்காத ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்பை இழக்கும். அது எவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ள ஆத்மாவாகவும் இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். திஸ் மீன்ஸ் தோஸ் who have not received instruction but have cherished their own wisdom.
தேவன் குடிக்கிற பரத்திலிருந்து குடிக்கிற அந்த ஞானத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளி எங்களுக்கு ஞானம் இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது, எங்களுக்கு இது போதும் என்று நினைக்கிறவர்கள் and have chosen to work themselves according to their own ideas, the Lord gives these the test. இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவன் டெஸ்ட், தேவன் அவர்களை சோதிக்கிறார். that they shall either take their position to follow his counsel or refuse and do according to their own ideas, and then the Lord will leave them to the sure result. இப்படி செய்திகளை தேவன் கொடுத்தும் அதை நிராகரிக்கிறவர்கள், எங்களுக்கு ஞானம் இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள், அவர்களுடைய வழிக்கே தேவன் விட்டு விடுவார். Statement continues. God requires certain things of his people. If they say, I will not give up my heart to do this thing, the Lord lets them go on their supposed wise judgment without heavenly wisdom until the scripture Isaiah 28:13 is fulfilled. ஏசாயா 28:13 எப்பொழுது நிறைவேறும்? தேவன் பரத்திலிருந்து ஒரு செய்தியை குறிக்கிறார், அந்த செய்தி பின்மாரியின் செய்தி, அந்த பின்மாரியின் செய்தி அவர்கள் நிராகரிப்பதினால் எப்பொழுது இந்த ஸ்கிரிப்சர் நிறைவேறும்? எப்பொழுது இந்த சத்தியம் நிறைவேறும்? சண்டேலா, நியாயராசரிப்பு சட்டம் வரும். அப்பொழுது ஒரு கூட்டத்தார் பின்மாரின் அனுபவத்தை பெறுவார்கள். அவர்களை கொண்டு தேவன் உலகம் முழுவதுமாக சத்தியத்தை அறிவிப்பார். இன்னொரு கூட்டம் புத்தி இல்லாத கன்னிகைகளாக மாறுவார்கள். தேவன் தம்முடைய அன்பினாலே பரிசுத்த ஆவியானவரின் செய்தி, அந்த செய்தி செப்டம்பர் 11, 2001 வந்தது. அந்த செய்தியை அங்கீகரித்து தீர்க்க தரிசன நிலைமையில், தீர்க்க தரிசன கோட்டிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மேல் பின்மாறி ஊற்றப்படும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இதோ பின்மாரியின் முதல் ஸ்டேஜை எங்கள் மேல் ஊற்றிவிட்டீர் என்பதை நாங்கள் உணராமல் இன்னும் இருக்கிறோம் பிதாவே. இருந்தாலும் உங்களுடைய அன்பினாலே எங்களுக்கு மறுபடியுமாக உங்களுடைய போதகர்களை வைத்து இதை எங்களுக்கு உணர்த்துகிறீர் பிதாவே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சபைக்கு கொடுக்கிறீர். இதை அநேகர் நிராகரிக்கிறார்கள் பிதாவே. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியை கொடுத்துள்ளோம் பிதாவே. இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த உலகம் நிறைவுக்குள்ளாக வரப்போகிறது. இதோ இனி கொஞ்ச நாளுக்குள்ளாக நியாயராசரிப்பு சட்டம் வரப்போகுது. அப்படி நியாயராசரிப்பு சட்டம் வரும்பொழுது சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை சபை கொடுத்திருக்கிறீர். இந்த முன்மாரியின் செய்தியை பெற்ற ஒவ்வொருவரும் தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை தகுதிப்படுத்தி கொள்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் பிதாவே. அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த செய்தியை எங்கள் இருதயத்தில் வைத்தருளும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிற என்னோடும் இந்த செய்தி எங்கெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறாரோ அங்கே எல்லாம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொடுத்தரலாம். இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.